மீண்டும் மீண்டும் பிளே பண்றாங்க. சவுக்கு சங்கர் ஏதோ ஒரு மொட்டை காரணம் சொல்லி இப்போ நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவர் திரும்ப வந்தாலும் அதை தான் பேசுவார். உயிரோட வந்தா ரொம்ப நாள் பிடிச்சி உள்ள போட்டு வேற ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுவும் இருக்கு. என்னை கொன்னா கூட நான் இப்படிதான் பேசிட்டு இருப்பேன் அப்படிங்கிற. அது இருக்குங்க. சவுக்கு சங்கர் வந்து நாம் தமிழர் ஆதரவாளரோ இல்லை எந்த கட்சி ஆதரவாளரோ கிடையாது. திமுக எதிராளி. வராகி, சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, இவங்களை சாட்டை துரைமுருகன், இவங்களெல்லாம் கைது பண்றாரு. திருநெல்வேலியில ஒருத்தன் இவ்வளவு கெட்ட வார்த்தையில விஜயையும் சீமானண்ணையும் போட்டு திட்டினான். அந்த வார்த்தை இங்க பேச முடியாது. பேசும்போது பீப் தான் போடணும். அந்த ஆளையும் இன்ன வரைக்கும் கைது பண்ணல. பாரிதாச கூட தொடக்கத்தில் பண்ணீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. பாஜக காரணம் எந்த ஒரு கொள்கை கோட்பாடு இருந்தாலும் இவங்களை சின்ன சின்ன ஃபேஸ்புக், யூடியூப் வச்சிருக்கவங்களெல்லாம் கைது பண்றேன். அரசுக்கு எதிராக பேசுறவங்க இல்ல உண்மையான குறைகளை ஆதாரத்தோடு எடுத்து சொல்றவங்கள கைது பண்றேன். ஏன் அந்த திருநெல்வேலியில திமுக ராவண சீமான் அம்மாவை விஜயெல்லாம் சீமானம் திட்டினாரு, அதை அவனை ஏன் கைது பண்ணல? பிளாக் டிக்கெட் நாய விஜய மோடியை குறை சொல்றீங்க, சர்வாதிகாரம் இல்ல அந்த இந்துத்துவ ஆட்சி, அதை விட கொடுமையானது இந்த திராவிடம். அதுக்கான ஆதாரம் தான் சொல்றதுக்கு சமம். எத்தனை நாள் சிறையில் இருப்பாங்க? என்ன பேசிட்டாங்க? இல்ல கட்டி எடுத்து குத்திட்டாங்களா? இல்ல பிசிக்கல் அபியூஸ், ஏதாவது ஒரு அபியூஸ்னா, ஏதாவது ஒரு தவறுனா குற்றம்னா நம்ம கைது செய்யலாம். வாயில பேசுறது கருணாநிதி பேசாதவங்க. இந்துனா திருடன், அப்புறம் வந்து பர்சுத்தாவில இட்லி வேகுமா, இந்த மாதிரி எல்லா மதத்தை சார்ந்து எல்லா மக்களையும் ஒம்புடுத்தாரு கருணாநிதி. அப்புறம் கருணாநிதி உடம்பு பணத்தை எடுத்து தான் அரெஸ்ட் பண்ணணும். என்னதான் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ மற்றவங்களோ பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் இன்னைக்கு அவங்க ஒரு கட்சி சார்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்கல்ல. எடுக்கட்டும், அவங்க விருப்பங்க. நீங்க அடிமைகள் வச்சிருக்கீங்களா? யூடியூப் ரூட்டர்ஸ், கண்டவன் அந்தவன் இந்தவன் முக்தாரு, இவங்கெல்லாம் பேடு பொறுக்கி பசங்க தானே. பேடு பொறுக்கிங்களை நீங்க வச்சிருக்கிறீங்களா? இவங்க வந்து உண்மையான சமுதாயத்துக்கு எது நல்லதோ அதை பொறுக்கி எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறதுனால இவங்களை வந்து நீங்க ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறீங்க. அது வந்து அவங்களுக்கு தான் வினையா முடியும். முக்தார்லாம் சொல்றதுல எனக்கு பல ஆண்டுகாலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குலாம் சொல்றாரு. லேக்கிய பத்தி எக்ஸ்பீரியன்ஸா? குளோப் 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய திரு வெற்றி தமிழன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா நம்ம பேசிட்டு வர்றோம். அதாவது நேற்றுக்கு சவுக்கு சங்கர் வந்து மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. பழைய கஞ்சா வழக்குல அவர் முறையா ஆஜராகல அப்படிங்கிற காரணத்துக்காக கைது செய்யப்பட்டதா சொல்றாங்க. முதல்ல எப்படி பார்க்குறீங்க? பல வழக்குகள் போட்டு அவர் அடைச்சு வச்சாங்க. அவர் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நாளாச்சு. இப்ப சட்ட காரணம் சொல்லி அவர் வந்து ஆஜராகல அந்த மாதிரி சொல்லி கைது பண்றாங்க. இவங்களுக்கு என்னன்னா, இவர் வந்தோன்னே வாயை மூடிட்டு உட்காந்துருவாரு. இப்போ நம்ம ஒரு குழந்தைய ஒரு 2 குத்தி அங்கே போகாத அடித்தோம்னாலே திரும்ப போய் பார்க்கும். அதான் மனித இயற்கை. எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ முடிஞ்ச அளவு அதில் பட்டாதான் அவங்களுக்கு தெளிவு வரும். போய் குழந்தை பார்க்கும். அப்படின்றப்போ இவரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் அடித்து கும்மி அடிச்சு நீ பேட்டி கொடுக்காத, திமுக எதிராக பேசாதுன்னு ஜெயிலில் என்ன தான் டார்ச்சர் பண்ணாலும் வெளியே வந்து அவனுக்கு என்ன, அந்த ஒரு மனிதனுக்கு என்ன தோணும்? இவ்வளோ நாள் என்ன உள்ள வச்சு ஜெயிலில் கொடுமைப்படுத்தினல, அப்போ நான் வந்து பதில் கொடுக்குறேன்னு திமுக திரும்ப சீட்டை தான் செய்வாங்க. இவங்க மீண்டும் மீண்டும் பிளே பண்ணுறாங்க. சவுக்கு சங்கர் ஏதோ ஒரு மொட்டை காரணம் சொல்லி இப்போ நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அவர் திரும்ப வந்தாலும் அதை தான் பேசுவார். உயிரோட வந்தா. ஏன்னா அப்படிதான் சொல்லி ஆகணும். ரொம்ப நாள் பிடிச்சி உள்ள போட்டு வேற ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுவும் இருக்கு. என்னை கொன்னா கூட நான் இப்படிதான் பேசிட்டு இருப்பேன் அப்படிங்கிற. அது இருக்குங்க. சவுக்கு சங்கர் வந்து நாம் தமிழர் ஆதரவாளரோ இல்லை எந்த கட்சி ஆதரவாளரோ கிடையாது. திமுக எதிராளி. அதனால யாருக்கிட்ட வேணா பேசுவார். அப்படி பேசினாலும் அவருக்கு அது பிழைப்பா இருக்கட்டும், இல்லை அவரோட ஆற்றலா இருக்கட்டும், அது அப்படிதான் இருப்பார். அவரோட இயற்கையை எப்படி நம்ம மாற்ற முடியும்? ஏன்னா அவர் கைதாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வாராகி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் கைது செய்யப்படுறாரு. அது யூடியூபர் கைது செய்யப்படுறாரு. அவங்க மனைவியை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் நடத்தி இருந்தாரு. உடனே அது சம்பந்தமா விசாரிக்கணும், நீங்க அதை பத்தின விவரங்களை சொல்லுங்கன்னு என்னை கூப்பிட்டு கேட்டாங்க. நீங்க தான் ஆம்ஸ்டாங் கொலையில இத்தனை பேரை கூப்பிட்டு விசாரிச்சீங்க, இத்தனையோ பேர் பேட்டி கொடுக்குறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சிங்களா அப்படி நான் கேட்டேன். இது வந்து காவல்துறையினை மிரட்டுறதுக்கான போக்கு தான் இது. சவுக்கு சங்கர் அப்படி காவல்துறை மேல சொல்றாரு, என்னை தொடர்ந்து மிரட்ட தான் செய்யறாங்க காவல்துறை அப்படின்னு சொல்றாரு. இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி வராகி, சவுக்கு சங்கர், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, இவங்களை சாட்டை துரைமுருகன், இவங்களெல்லாம் கைது பண்றாரு. திருநெல்வேலியில ஒருத்தன் இவ்வளோ கெட்ட வார்த்தையில விஜயையும் சீமானண்ணையும் போட்டு திட்டினான். அந்த வார்த்தை இங்கே பேச முடியாது. பேசும்போது பீப் தான் போடணும். அவன் அந்த ஆளையும் இன்ன வரைக்கும் கைது பண்ணல திமுக கட்சிக்காரன். இப்போ இவங்களெல்லாம் பண்ற இவர் மாரிதாச கூட தொடக்கத்தில் பண்ணீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது பாஜக காரணம் எந்த ஒரு கொள்கை கோட்பாடு இருந்தாலும் இவங்களை சின்ன சின்ன ஃபேஸ்புக், யூடியூப் வச்சிருக்கவங்களெல்லாம் கைது பண்றேன். அரசுக்கு எதிராக பேசுறவங்க இல்லை உண்மையான குறைகளை ஆதாரத்தோடு எடுத்து சொல்றவங்கள கைது பண்றேன். ஏன் அந்த திருநெல்வேலியில திமுக ராவண சீமான் அம்மாவை விஜயெல்லாம் சீமானம் திட்டினாரு, அதை அவனை ஏன் கைது பண்ணல? இல்லை நடவடிக்கை ஏதாவது எடுத்தீங்களா? அப்போ இதுல இருந்தே உங்க பாகுபாடு தெரியுது. பேச்சுரிமை வந்து திமுக காரங்களுக்கு மட்டும் இல்லை,
இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறவன், இந்த திருநெல்வேலி ராவணன், இவங்கள மாதிரி பொறுக்கித்தனமாக பேசுகிறவங்களுக்கு மட்டும் ஒன்றும் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் செய்கிற தவறுகளை, பிழைகளை, குற்றத்தை வந்து ஆதாரத்தோட விலைக்கு சொல்கிற பத்திரிகையாளர்களில் இல்லை ஊடகவியலாளர்கள் யாரையாவது வந்து நீங்கள் கைது பண்ணுறது வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, மோடியை குறை சொல்கிறீங்க, சர்வாதிகாரம் இல்லை அந்த இந்துத்துவ ஆட்சி. அதை விட கொடுமையானது இந்த திராவிடம். அதுக்கான ஆதாரம் தான். இப்போ நேற்றுக்கு சவுக்கு சங்கர் மேலே அரெஸ்ட் வாரண்ட் போட்ட அதே நேரத்தில் நக்கீரன் கோபால், நக்கீரன் நிறுவனத்தில் உள்ள இன்னொரு 8 ஊழியர்கள் மீதும் பிடிவாரண்ட் போட்டிருக்கிறாங்க. அவங்க யார் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அவங்க ஆள் இல்லை. நக்கீரன் பொதுவாக கூட எழுதுவார். அவருக்கு சமுதாயத்தினர் குற்றங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அது ஜெயலலிதா இருக்கப்போ தைரியமாக சொல்லி சிறைப்பட்டு எல்லாம் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் கோவத்தில் தான் எழுதிட்டு போகிறார். அதனால அவங்க மேலே கோவம் வந்திருக்கும். இப்போ வேணா பிடிச்சி போவோம், வழக்கு போட்டு வச்சிருக்கிறோன்னு பெண்டிங்கில் கூட வச்சிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து ஊடகவியலாளர்களை ஒன்று தன் பக்கம் இழுத்துக்கணும், அல்லது அவங்கள கைது செஞ்சு அடக்கணும் அப்படிங்கிறதான் திமுகவோட ஒரு யுக்தியாக இருக்குது. அதுதான் யுக்தின்னு சொல்கிற காரணம் மடத்தனமானது. அவங்கள நீங்கள் கண்டுக்காமல் விட்டாலே அவங்க ஒரு பக்கம் பேசுவாங்க, அதை கேட்குறவங்க கேட்பாங்க. இப்போ நீங்கள் அப்பப்போ பிடிச்சி உள்ளே போட்டு இப்போ நீங்கள் கொல்றதுக்கு சமம் அது. எத்தனை நாள் சிறையில் இருப்பாங்க? என்ன பேசிட்டாங்க? இல்லை கத்தி எடுத்து குத்திட்டாங்களா? இல்லை ஃபிசிக்கல் அப்யூஸ், ஏதாவது ஒரு அப்யூஸ்னா, ஏதாவது ஒரு தவறுனா, குற்றம்னா நம்ம கைது செய்யலாம். வாயில் பேசுறது தானே. கருணாநிதி பேசாததா? இந்துன்னா திருடன், அப்புறம் வந்து பர்சுத்தாவில இட்லி வேகுமா, இந்த மாதிரி எல்லா மதத்தை சார்ந்து எல்லா மக்களையும் வம்புழுத்தாரு கருணாநிதி. அப்படின்னா கருணாநிதி உடம்பு பணத்தை எடுத்து தான் அரெஸ்ட் பண்ணணும் அவரை. அதனால பேச்சுரிமை இந்த நாட்டில் எல்லாருக்கும் இருக்கு. அதனால அதை ஏதாவது கொச்சையா எல்லை மீறி பேசுனாங்கன்னா கண்டனம் தெரிவிக்கலாம், இல்லை கைது பண்ணலாம், அது பண்ணலாம். அப்பப்போ பிடிச்சி உண்மையை பேசுறதுக்காக பிடிச்சி போடுறது வந்து இவங்களோட பலவீனத்தை தெரியுது திமுக. ஏன்னா இப்போ இது இன்னொரு இதுவும் சொல்றாங்களே, இப்போ சவுக்கு சங்கர் வந்து வழக்குக்கு முறையா அவர் ஆஜராகாததுனால நீதித்துறை பிறப்பித்த வாரண்ட் இதுக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல. சம்பந்தம் இல்லைன்னு இல்லை, காவல்துறை கண்டுக்காம கூட இருக்கலாம், ஃபோன் பண்ணி அவரை வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வந்துருக்கலாம் கையெழுத்து போடுறதுக்கு. அதெல்லாம் பண்ணாம அவங்க தேவைப்படுறப்ப பிடிச்சிக்கலாம். ஏன்னா பல வழக்குகள் இருக்குல்ல. ஒரு தனி மனிதனுக்கு எவ்வளவு வழக்குகள் போட்டா எப்போ எந்த ஊர் போகணும், அவங்க அன்றாட வாழ்க்கையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இந்த ஒரு நோட்டீஸ் தாக்க சொல்லுவாங்க. அதுதான் இந்தியாவில் என்ன ஜனநாயகம். அப்துல் கலாம் மேலே 15 நாள் ரிமாண்டு போட்டாங்களே, ஏதோ ஒரு கோர்ட்டில் ஏதோ சொல்லி ஜட்ஜி கையெழுத்து காசை வாங்கிட்டு போட்டாருன்னு பிரச்சனை இருக்குது. அதனால அந்த மாதிரி அந்த இதெல்லாம் நடக்கும். நேற்று சீமான் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் வேற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அதில் போகும்போது இந்த கேள்வி கேட்குறாங்க. அப்போ சவுக்கு சங்கர் கைதுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாரு. ஆனால் சவுக்கு சங்கர் தொடர்ந்து சீமான் மீதும் விமர்சனங்களையும் மாற்று கருத்தையும் முன்வைக்க தானே செய்கிறாரு. அதுதான் சவுக்கு சங்கர் வந்து மாற்று கருத்துன்றது நக்கல் பண்ணுவார். அவர் எல்லாரும் நக்கல் பண்ணுவார். ஆனால் அவரோட அஜெண்டா வந்து நம்ம அவரோட பேட்டியை பார்த்தது, அவரை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கணும், ஊழல் கட்சி அதை எதிர்க்கணும். சரி, திமுகவுக்கு எதிராக இருக்க சக்திகளோடலாம் அவர் கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறார். அப்போ நாம் தமிழரை நக்கல் பண்ணுறது, நான் திமுகவுக்கு எதிர் தான் நாம் தமிழர், இருந்தாலும் வந்து என்ன சொல்ல, அவரோட சர்வைவல், அவரோட அன்றாட வாழ்க்கையை கடத்துறதுக்கு அவரை பெரும் அதிகாரங்கள், திமுகவுக்கு எதிராக இருக்கிற பெரும் புள்ளிகளோட தொடர்புகள் அப்படி தான் இருப்பார். அதே போல் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு பேட்டியில் பேசும்போது ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் பேசுறதுக்கு, பொது வெளியில் கருத்துக்களை பகிர்வதற்கு அவருக்கு இன்னும் நெருக்கடிகள் தர்றாங்க. காரணம் பல காரணங்கள் சொல்லப்படுது. இருந்தாலும் அவர் நாம் தமிழர் கட்சியோட ரொம்ப நெருக்கமாக அசோசியேட் ஆகிட்டாரு. அதனால தான் சொல்லுவாங்க. இல்லை, ரைட் டு ஸ்பீச் இருக்குதா இல்லையா இந்திய அரசியல் சாசனத்தில்? ராகுல் காந்தி இப்படி தூக்கி காட்டுறாரு, இவங்கெல்லாம் வந்து சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறாங்க மத்திய அரசுன்ற. அப்போ நீங்கள் யாருக்கு எதிராக இருக்கிற? ரைட் டு ஸ்பீச் இருக்குதா இல்லையா? பேச்சுரிமை இருக்குதா இல்லையா? இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த கேவலமாக கேடு கட்டத்தனமாக பொறுக்கித்தனமாக பேசுகிற இந்த திருநெல்வேலி ராவணனுக்கு மட்டும்தான் பேச்சு உரிமையா? அவங்க கட்சியில் இருக்கிறவனுக்கு மற்றவங்களும் பேசணும்ல. அவங்க என்ன அசிங்கமாக திட்டாங்க? இவங்க அதை காட்டிலும் பேசுகிறான். மேடையில் ஒரு பாட்டி அம்மா, ஒரு வயசான அம்மா வச்சுட்டு நான் பார்த்தாலே கரு உருவாகும் அப்படிலாம் பேசுகிறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஒரு பொம்பளையை வச்சுட்டு எப்படி ஒரு மேடை நாகரிகம் தெரியாதவன். இங்கே ராவண, சீமான் அண்ணன், விஜய் எல்லாரையும் கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறான் கெட்ட வார்த்தை போட்டு. இவங்க மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. அதையும் அவங்களும் தண்டனை கொடுத்தாலும் ஒரு பயம் வரும், பதட்டம் வரும். எனக்கு இனிமேல் நம்ம மரியாதையாக பேசணும்னு. இவங்க உங்களுக்கு எதிராக இருக்காங்க, இவங்க ஒன்றும் கொச்சையெல்லாம் பேசலை, யாரும் எதிராக இருக்காங்கன்னு உங்களை விரட்டி பிடிக்கிறீங்க. இப்போ என்னதான் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டோ மற்றவங்களோ பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் இன்னைக்கு அவங்க ஒரு கட்சி சார்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்கல்ல. எடுக்கட்டுமே, அவங்க விருப்பங்க. நீங்கள் அடிமைகள் வச்சிருக்கிறீங்களா? யூடியூப் ரூட்டர்ஸ், கண்டவன் அந்தவன் இந்தவன், முக்தார் கேன முக்தார், இவங்கெல்லாம் உன் பேடு பொறுக்கி பசங்க தானே. உன் பேடு நான் பேடுன்னு வச்சுப்போம். பேடு பொறுக்கிங்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்கள. இவங்க வந்து உண்மையான சமுதாயத்துக்கு எது நல்லதோ அதை பொறுக்கி எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறதுனால இவங்களை வந்து நீங்கள் ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறீங்க. அது வந்து அவங்களுக்கு தான் வினையாக முடியும், எதிர்வினையா. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் கழித்து பத்திரிகையாளர்களுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. வெற்றி பெற்ற கையோட முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சு வாழ்த்துக்கள் வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் உங்கள் விசுவாசமாக இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கா எதுக்கு போனாங்கன்னு தெரியல. சரி, வாழ்த்துக்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது
விஜய் கூட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அதான் விஜய் தெரிவிக்கட்டும். ஆனா இவங்க போய் பார்க்கறது ஒன்றும் தவறு இல்லை. அடுத்து அவங்க செயல்பாடுகள் தெரிஞ்சிரும்ல. எல்லா ஊடகத்திலையும் வந்து அவங்க திமுக ஆதரவு தமிழ்நாடு முழுக்க இந்த கொரோனா டைம்ல கூட முன்கள பணியாளர்கள்ல இந்த ஊடகவியலாளர் மீடியாவில் வேலை செய்கிறவங்களை சேர்த்து விட்டு நம்ம ஆட்சிக்கு ஆதரவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ண வேலை அது. அதனால அப்படிதான் இருப்பாங்க. எப்படி செயல்படுறாங்க பார்ப்போம். ஆனா பொதுவா ஒரு பேச்சு இருக்குதுல்ல, திமுகவுக்கு ஆதரவா பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. உண்மை அதான் தெரியுது கண்ணுக்கு எதிராக எல்லா தொலைக்காட்சியும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்றதுதான் போடுவாங்க. ராவண இந்த திருநெல்வேலியில பேசுனது எந்த தொலைக்காட்சியில போட்டாங்க? போடல. இவருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எந்த பேசுனது எங்க போட்டாங்க? போடல. ஆனா நாம் தமிழர் கட்சியில 2 பேர் விலகிட்டான், ஏதாவது ஒரு மாவட்டத்தில் விலகிட்டானா அவனை உட்கார வச்சு 3/4 நாள் பேட்டி எடுத்து அதை போட்டுட்டு இருப்பாங்க. அதனால அவங்க எல்லாமே பேடு தான். ஆனா தினமும் நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகிற மாதிரி செய்திகள் பார்க்க முடியுது. நேத்து கூட மயிலாடுதுறை பார்க்க முடியாது. அசைன்மெண்ட் இவங்க எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா கட்சின்றப்ப ஒரு கட்டமைப்பு ஒரு தலைமையின் கீழ் வரப்ப பல கோளாறுகள் பல பிரச்சனைகள் தனிமைக்கு பல இதெல்லாம் வரதான் செய்யும். அது அவங்க வந்து தலைமைக்கு தொடர்படுத்திருக்க முடியாது, சரியா பேசியிருக்க மாட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்றது? இப்போ நான் கூட ஒரு முகநூல் ஒரு பதிவு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு வருத்தத்திலையோ கோபத்திலையோ கட்சியில் உள்ள கள போராளிகள் மத்தியிலையோ இல்லை தலைமைக்கு ஒரு இடையூறுனா போட்டோன்னா போதும், அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்க போல வீட்டுக்கு. வந்து படம் எடுத்து இவர் கட்சி விட்டு விலகிட்டார். அதனால திமுக ஆதரவாக தான் இந்த குடும்பம். மன்னராட்சி தானுங்க இது. மன்னராட்சியில் மன்னருக்கு எதிராக எவனா பேசினா போட்டு தள்ளிடுவாங்க, கடத்திடுவாங்க, சிறையில் வைப்பாங்க. இப்போ கருணாநிதி குடும்பத்துக்கு எதிராக பேசினா அது ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் வேற எந்த போர்வேலை இருந்தாலும் இல்லை நேர்மையாக இருந்தாலும் முடிச்சு கட்டுற வேலையை பார்க்குறாங்க. நிறைவு கேள்வியாக, என்னதான் நீங்க சொன்னாலும் யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பத்திரிகையாளர்னு சொல்ல முடியுமா? சவுக்கு சங்கர்லாம் பத்திரிகையாளரா அப்படியும் கேட்குறாங்கல்ல. இல்லை எல்லா ப்ரொஃபஷன் ஒன்று இருக்குது, தொழில் தகுதி சார்ந்தது. அந்த மாதிரி பார்க்குறப்ப பத்திரிகையாளர்னு வேணாம், அவர் ஊடகவியலாளர் இல்லைன்னா அவர் ஒரு யூடியூபர்னு கூட எடுத்துப்போமே. ப்ரொஃபஷனாக பத்திரிகையாளராக அவங்க ஜேர்னலிசம் படித்து வந்திருக்கிறாங்களா, தேர்ச்சி பெற்று பல்கலைக்கழகத்திலேருந்து வந்திருக்காங்க. இப்போ முக்தார்லாம் சொல்கிறதில்ல, எனக்கு பல ஆண்டுகாலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் சொல்கிறாரு. லேக்கிய பற்றி எக்ஸ்பீரியன்ஸா? அதனால எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம கடமை கூடாது. இப்போ ஒரு இன்ஜினியர் இருக்கிறாங்க, பிஇ முடிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் பதிவு பண்ணி அவங்க இப்போ பணியாற்றுவாங்க. அவங்களையும் போயிட்டு காலங்காலமாக ஒருத்தர் நான் வந்து வீடு கட்டுறதுக்கு சித்தாள் வேலை பார்த்தேன், நானும் வந்து இன்ஜினியர்னு சொல்ல முடியுமா? அவங்க வேலை செய்வாங்க. அவங்க கலப்பணி மேஸ்திரி சித்தாள்லாம் வானவங்க. அந்த மேப் போடுறது யாரு, ஸ்கெட்ச் போடுறது யாரு, அந்த இடத்தோட சொந்தக்காரர்கிட்ட பேசி அந்த இதெல்லாம் அமைச்சு ஸ்கெட்ச் வர ட்ரா பண்ணுறது யார்? இன்ஜினியர் தானே. அதனால ப்ரொஃபஷ்னலாக பார்க்குறப்ப நிறைய பேர் பத்திரிகையாளரும் கிடையாது, ஊடகவியலாளரும் கிடையாது. சவுக்கு சங்கர் கைது பல்வேறு கேள்விகளை முன் எழுப்பியிருக்குது. அது சம்பந்தமாக தங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.